மாவட்டத்தில் 16 தொகுதிகளுக்கான வாக்குகள் 3 மையங்களில் எண்ணப்படுகின்றன. இதற்கான ஏற்பாடுகள் மற்றும் கடந்த முறை வெற்றி பெற்றவர்கள் விவரம் குறித்து செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையில் மொத்தம் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை 3 மையங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த அடிப்படையில் சென்னை காமராஜர் சாலை அருகே இருக்கக்கூடிய ராணிமேரி கல்லூரி வளாகம், அதே போல நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய லயோலா கல்லூரி வளாகம், அதே போல கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக வளாகம் ஆகிய 3 மையங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. 5 தொகுதியுடைய வாக்கு எண்ணிக்கை ராணிமேரி கல்லூரியிலும், 6 தொகுதிகளுடைய வாக்கு எண்ணிக்கை லயோலா கல்லூரியிலும், அதே போல 5 தொகுதிகளுடைய எண்ணிக்கை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலும் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இதற்காக 24 மணி நேரம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு வளையத்திற்குள் இந்த 3 மையங்களும் அமைக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க. நாளை காலை சரியாக 8 மணிக்கு தபால் வாக்குகளை எண்ணக்கூடிய பணிகள் தொடங்கும். 8:30 மணிக்கு இயந்திரத்தில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த இவிஎம் இயந்திரத்தில் பதிவாகக்கூடிய வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு 83.68% வாக்குகள் சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டப்பேரவை தொகுதியில் பதிவாகியிருக்கிறது. இது கடந்த 2021 ஆண்டு ஒப்பிடக்கூடிய போது 23.93 விழுக்காடு கடந்த சட்டப்பேரவை தேர்தலை விட அதிகமாக பதிவாகியிருக்கிறது. கடந்த ஆண்டு 59.75% வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு 23.93 வாக்கு சதவீதம் என்பது விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. ஆனால் வாக்கு சதவீதம் மிக அதிகமாக உயர்ந்திருந்தாலும் வாக்கு எண்ணிக்கையாக போல்டு ஓட்ஸாக சுமார் 4200 வாக்குகள் மட்டுமே போல்டா ஓட்ஸா சுமார் 4200 வாக்கு மட்டும்தான் கூடியிருக்கு. அப்படிங்கிறதையும் சிக்னிஃபிகன்ஸாக பார்க்க வேண்டியிருக்கு. போல் பர்சன்டேஜ் இன்க்ரீஸாக இருக்குது, ஆனால் போல்டு ஓட்ஸ் மிக சொற்பமாக ரொம்ப கணிசமாக தான் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் 2021 ஆண்டு பொறுத்தவரை சென்னையில் கூடிய 16 சட்டப்பேரவை தொகுதிகளும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. மிக குறிப்பாக வேளச்சேரியில் மட்டும் திமுகவுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வெற்றி பெற்றது. எஞ்சிருக்கக்கூடிய 15 சட்டப்பேரவை தொகுதியிலும் திமுக நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனவே கடந்த தேர்தல் வரலாறுகளில் சென்னை எப்போதும் திமுகவுடைய மிக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த நிலையில தான் இந்த முறையும் தங்களுடைய அந்த வலிமையான பகுதியை தக்க வைத்துக் கொள்ளுமா திமுக அப்படிங்கிறது ஒரு அந்த முனைப்போட அவங்களும் ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கிறாங்க. அதே வேளையில் அதிமுகவும் 2011 ஆண்டு நீண்ட காலமாக திமுக வசம் இருந்த பல்வேறு தொகுதிகளை அதிமுக 2011 ஆண்டு கணிசமாக பெற்றது. 2016 அதை விட மிக கணிசமாக பெற்று அவர்களும் சென்னையில் தங்களுக்கான கணக்குகளை வைத்திருந்தாங்க. ஆனால் இந்த முறை மிகுந்த எதிர்பார்ப்போடு மீண்டும் இன்னொரு புதிய கட்சி தாவேகா களம் இருக்குது தேர்தல் களத்தில். சென்னையில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குன்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் சொல்றாங்க. அர்பன்ல தாவேகாவுக்கு நிறைய வாக்குகள் கிடைத்திருப்பதாக பல்வேறு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கக்கூடிய நிலையில் சென்னையில் அவர்களும் தங்களுடைய கணக்குகளை தொடங்குவார்களா அப்படி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே போல அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தியாகராய நகர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுகிறார். இப்படி சென்னையில் அவருடைய முக்கியமான வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க. அது அவர்களுக்கு ஒரு பலமாக இருக்கும். அதனால பலமாக இருக்கிறதாக அவங்க நினைக்கிறாங்க. அதனால நிறைய அர்பன் ஓட்டர்ஸ் டிவிகேக்கு போட்டிருக்கதா சொல்றாங்க. அந்த எக்ஸிட் போல்ஸ் சொல்லுது. சென்னையில் அவங்களுடைய கணக்கில் அவங்க தொடங்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பா இருக்குது. இருப்பினும் சென்னையை பொறுத்தவரை சென்னை எப்போதுமே திமுக பல்வேறு கடந்த கால வரலாறுல பல்வேறு காலகட்டங்களில் திமுக வலிமையாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாவட்டத்தில் சென்னையும் இருக்கிறது. எனவே சென்னை நாளை யார் வசம் இருக்க போகிறது, எந்த கட்சிக்கு அதிக இடங்களை பெற போறாங்க அப்படிங்கிறதுலாம் வாக்கு எண்ணிக்கையுடைய சுமார் 12 மணி நிலவரத்தில் நமக்கு தெரிய வரும். அந்த அடிப்படையில் நாம் லயோலா கல்லூரி வளாகத்தில் இருக்கோம். இங்கே தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதே போல தாவேகா தலைவர் விஜய் ஆகியோருடைய போட்டியிடக்கூடிய தொகுதியிலான கொளத்தூர் மற்றும் பெரம்பூர் ஆகிய தொகுதியுடைய வாக்கு எண்ணிக்கை இங்கே தான் நடைபெற இருக்கிறது. நான் முன்பே சொன்னது போல ஒரு காலை 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக தொடங்கும். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை விருகம்பாக்கம் அதே போல வேளச்சேரி இந்த 2 சட்டப்பேரவை தொகுதியில தான் அதிகபட்சமாக 23 சுற்றுகள் இருக்கு. ஏன்னா ஒரு லார்ஜஸ்ட் கான்ஸ்டிட்யூன்சியா இருக்கு. விரிவான கள தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.